ரொம்ப அழகா தலைவர் ஒரு பாட்டுல, சிங்கப்பெண்ணை பாட்டுல, சிங்கப்பெண்கள் சிங்கத்துல பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். சிங்கப்பெண்ணுன்ற வார்த்தை ரொம்ப பொருத்தமானது. அதுல உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, எல்லோருக்கும் சொல்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் என்னை அழைத்த போது சொன்னார், எங்கள் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஒரு செய்தி சொல்கிறேன், உன்னால முடியாது, நடக்காது, எதுக்கு வீணா, இப்படிதான் சொல்லுவாங்க. எத்தனை பேர் நம்மளை கைத்தட்டி ஊக்குவிப்பாங்க? இல்லை, மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சிங்கப்பெண்ணை உதாரணமாக சொல்கிறேன், வில்மா ருடால்ஃப் அந்த பொண்ணு பேரு. 5 வயசா இருக்கும்போது டபுள் நிமோனியால கால் நடக்க முடியாம போயிடுச்சு. மருத்துவர் சொன்னார், உங்கள் மகள் நடக்க மாட்டாள். வில்மா ருடால்ஃப் சொன்னால், டாக்டர் நான் நடப்பேன். உன்னால் முடியாது, டாக்டர் சொன்னார். ருடால்ஃப் என்ன பண்ணா தெரியுமா? சுவத்தை பிடிச்சிட்டு முதல்ல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் மெதுவா நடக்கிறா. ஒரு நாள் அம்மா பார்த்துட்டு, பாப்பா நீ நடப்பியான்றாங்க. நான் ஓடுவேன் அம்மா. ஓடுவியா? உன்னால் நடக்க முடியாது என்று ஒரு மருத்துவர் சொன்னாரே, அவர் முன்னால் நான் ஓடுவேன். ஓட போறியா? ஓடி வந்து அந்த அம்மா சொன்னாங்க, என் புள்ள நடக்கிறா டாக்டர். டாக்டர் சொன்னார், அது அவள் உயிருக்கு ஆபத்து, அவள் நடக்க கூடாது. வில்மா சொன்னால், உன்னால் முடியாது என்று சொல்கிறீர்களே, நான் ஓடுவேன். எங்கே தெரியுமா? ஒலிம்பிக்ல ஓடுவேன். பெரியோர்களே, 1960ஆம் ஆண்டு ரோமில் நடந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் நடக்கவே முடியாது என்று டாக்டர் சொன்ன வில்மா ருடால்ஃப் ஓட்டப்பந்தயத்தில் 3 தங்கப்பதக்கங்களை வாங்கினாள் என்பது வரலாறு. உன்னால முடியாது, நீ ஜெயிக்க மாட்ட, நீ வரமாட்ட என்று சொல்வார்கள். ஆனால் நம் பாட்டன் வள்ளுவன் சொல்கிறான், வினை திட்பம் என்பது மனத்திட்பம். உன் வெற்றியை முதல்ல நீ மனசுல முடிவு பண்ணு, வெற்றி உன் காலடியில் வந்து விழும் என்று வள்ளுவர் சொல்கிறார்.